பட்டம், லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, சோம்பு இதெல்லாம் எண்ணெயில் போடணும். அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கிண்டணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதையும் போட்டு நல்லா கிண்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நல்லா அரைச்சதை போட்டு கிண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புதினா போடுறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் தக்காளி போடணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கறி கொட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு போடுறோம். இப்போ கொஞ்சம் கறி வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா இது மூணையும் போட்டுக்கணும். இந்த நேரத்தில் தனி மிளகாத்தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா கொதிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வச்சு